குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மீனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு மாசி மாதம் 24ஆம் நாள். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் ஸ்ரீ சூரிய பகவானுடைய வழிபாடு நல்லது. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:26க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று இரவு 10:01 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:19 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாமயோகம் இன்று காலை 7:49 வரை துருவம், பின்பு வியாகாதம். கரணம் இன்று காலை 9:09 வரை கௌலவம், பின்பு இரவு 10:01 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:25 வரை அமிர்த யோகம், பின்பு பிற்பகல் 2:19 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:19 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று பிற்பகல் 2:19 வரை முழு வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ அம்பிகையை வழிபட எண்ணம் ஈடேறும். விரதாதி விசேஷங்கள், சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு, என்னென்ன காரியம் செய்யலாம்? ஜோதிடம் சார்ந்த கல்வி கற்க சிறந்த நாள். ஆயுத பிரயோகம் செய்ய ஏற்ற நாள். புதிய ஆடை ஆபரணங்கள் அணிவதற்கு நல்ல நாள். தானியம் வாங்க உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லகுன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 8:37 முதல் 10:18 வரை மேஷ லக்னம். 10:19 முதல் 12:11 வரை மதியம் ரிஷப லக்னம். மதியம் 12:12 முதல் 2:17 வரை மிதுன லக்னம். 2:18 முதல் 4:29 வரை கடக லக்னம். மாலை 4:30 முதல் 6:35 வரை சிம்ம லக்னம். 6:36 முதல் இரவு 8:34 வரை கன்னி லக்னம். 8:35 முதல் 10:34 வரை துலாம் லக்னம். 10:35 முதல் 12:40 வரை விருச்சக லக்னம். காலை 12:41 முதல் 2:52 வரை தனுசு லக்னம். 2:53 முதல் காலை 4:57 வரை மகர லக்னம். 5:03 முதல் காலை 6:54 வரை கும்ப லக்னம். 6:55 முதல் 8:36 வரை காலை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை தினம் வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்கள் கேட்பது நல்லது. அதிகாலை பொழுது சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுந்து வீட்டில் தூப தீப வழிபாடுகள் செய்யும் பொழுது ஆத்மபலம் ஆன்மபலம் கிடைக்கும். பிதுர் தோஷங்கள் நீங்க சூரிய நமஸ்காரம் செய்வது விசேஷம். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை ஆத்மார்த்தமாக்க பாராயணம் செய்பவர்களுக்கு
கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அதே போல அரசு வேலைக்காக முயற்சிப்பவர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். தமிழ் மந்திரம்: சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, பிற்பகல் 3 முதல் மாலை 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்று வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் காணப்படக்கூடிய அமைப்பு உண்டு. உயர் அதிகாரிகளின் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். சில நேரங்களில் அவர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயமும் அதிகரிக்கும். சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். எண்ணத்தில் தெளிவிருக்கும். மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். மக்களுடைய ஆதரவு என்பது பெரும்பாலும் உங்களுக்கு கிடைக்கும். செயல்களில் இருந்து வந்த சோர்வு தன்மைகள் நீங்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்களில் வெற்றி பெற வேண்டும் என்கிற லட்சியத்தோடு உழைப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். உங்கள் வேலைகளை நீங்கள் மிக சரியாகவும் நியாயமாகவும் அந்த வேலையினுடைய தர்மத்தின் அமைப்பு படி செய்து முடிப்பீர்கள். செய்யக்கூடிய வேலைக்கான அந்த தர்மத்தின்படி நீதிப்படி நடக்கும் பொழுது வருமானமும் அதற்கு ஏற்றபடி நல்ல ஆதாயமும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். செய்யும் தொழிலே தெய்வம் என்று மதிக்கக்கூடியவர்கள் நீங்களாக உங்களுடைய வேலைகள் முகாந்திரமாக வருமான உயர்வு என்பது அதிகரிக்கும். உங்கள் வேலைகளை நீங்கள் மகிழ்ச்சியாகவும் செய்து முடிப்பீர்கள். சக பணியாளர்களுடன் நல்லதொரு உறவு கொண்டிருப்பீர்கள். உங்களை கண்டாலே மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் மற்றவர்களுக்குள் அதிகரிக்குங்க. மிக சாதுரியமாகவும் செயல்களில் தெளிவும் நல்ல ஒரு நம்பிக்கையோடு நடந்து கொள்வீர்கள். திருமணமானவர்களுக்கு உங்கள் வீட்டில் விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவி இடையே நல்லதொரு ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். தம்பதிகளிடையே நெருக்கம் காணப்படலாம். சமீபத்தில் திருமணம் முடித்த மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு விருந்துகள் என்பது பல வகைகள்ல வந்து கொண்டே இருக்கும். இதனால் மிகவும் மகிழ்ச்சிக்குள்ளாவீர்கள். காதலிக்கக்கூடியவர்களுக்கு வருங்கால துணையுடன் பேசும் பொழுது நல்ல உற்சாகமும் உறுதி தன்மையுடன் காணப்படுவீர்கள். எதிர்காலத்திற்குண்டான சில திட்டங்களையும் பேசி முடிவெடுக்கக்கூடிய நாளாகவும் புதியதொரு முயற்சிகள், வேலை, தொழில், வியாபாரம் சம்பந்தமாக எதை எடுத்தாலும் இந்த நாள் எந்தவிதமான தடங்கல்களோ தாமதங்களோ இல்லாமல் காரியங்கள் கைகூட அமைப்பு. நிதி நிலைமைகள் சிறப்பாக இருக்கும். இன்று செழிப்பாகவும் உணர்வீர்கள். வருமானம் என்பது உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். உபரி வருமானத்தை பெறக்கூடிய வகையிலேயும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். மனச்சோர்வுகள்ல விலகும். உடல் சோர்வு நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். கூட்டாளிகளிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். இந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் நிறைந்ததாக இருக்கும். மன மகிழ்ச்சிக்கு எந்த வகையிலும் குறைவு என்பது இருக்காது. இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் நல்ல பலனை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளை, சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயம், செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட செயலுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான்,
குரு பகவானுடைய ஓரைகள் நன்மையான பலன்களை கொடுக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9. இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். பிறரால் நல்ல ஆதரவு உண்டு. எண்ணிய காரியத்தை நண்பர்களோடு செய்து முடிப்பீர்கள். எண்ணத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை மிக அழகாக மாறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் நீங்க பெறுவீர்கள். சுறுசுறுப்பாக செயல்களில் ஈடுபடுவீர்கள். நல்லதொரு முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் பேச வேண்டாம். ஆக குடும்ப சூழல்களுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து போனால் அக்கம் பக்கம் நபர்கள் அனைவருமே உங்களுடைய செயலுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரலாம். பணம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். நீண்ட நாளாக போராடி வந்த சில விஷயங்கள் கைகூடி வரலாம். இன்றைய நாள் செயல்கள் யாவும் சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள். முக்கியமான நடவடிக்கைகள் இன்றைய நாள் நல்ல பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய பணியின் தரம் நல்ல பாராட்டை பெறும். உங்கள் வேலைகளை அனுசரணையோடு செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களுக்கு எந்த விதங்களிலும் சிரமங்கள் இல்லாதபடிக்கு பார்த்துக் கொள்வீர்கள். தொழிலில் நல்ல விதமாக முன்னேற வேண்டும் என்கிற உங்கள் ஆசை கைகூடி வரும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் பொன்னாகவோ பொருளாகவோ எது இருந்தாலும் அவற்றை மிக சரியாக கொண்டு செல்வீர்கள். உங்கள் வேலையில நல்ல தரம் நிறைந்ததாக இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீர்கள். வேலையாட்கள் முகாந்திரமாக ஆதரவு அதிகரிக்கும். சின்ன சின்ன வேலைகளாக இருந்தாலும் நுணுக்கமோடு செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்துல புதுமையை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில புதுமையான விஷயங்களை கொண்டு வருவீர்கள். நுணுக்கங்களையும் தெரிந்து கொண்டு டெக்னிக்கல் ரீதியாக அணுகுவீர்கள். திருமணமானவர்களுக்கு நகைச்சுவை உணர்வு காரணமாக உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எண்ணத்தில் தெளிவிருக்கும். சந்தோஷமுடன் காணப்படுவீர்கள். உறவுகள் ஒருமித்ததாக இருக்கும். உடன் பிறந்தவர்களோடு மீண்டும் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லதொரு உறவை வலுப்படுத்துவதற்கு மனம் விட்டு பேசுவது, வெளிப்படையாக இருப்பது மிக மிக நல்லது. நிதி நிலைமைகள் சிறப்பாக இருக்கும். அதிகமாக சேமிக்கக்கூடிய நிலை உருவாக்கும். சொத்துக்கள் தொடர்பாக இருந்த பழைய பிரச்சனைகள் நீங்குவதால் புதிதாக இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் கைகூடி வரலாம். பணம் சிறப்பாகவே அமையும். கேட்ட இடத்தில் இருந்து பணம் கிடைக்கும். அல்லது உங்களுடைய நெருங்கிய நபர்கள் மூலமாகவும் குடும்ப உறவுகள் மூலமாகவும் வருமானம் கிடைக்கும். இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவே காணப்படும். நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். உங்கள் நகைச்சுவை உணர்வால் சிறப்பாகவும் உணர்வீர்கள். போட்டித் தேர்வுகளில் சாதகமான சூழல் அமையும். மாணவ மாணவிகளுக்கு மற்றும் வங்கி தொடர்பாக மற்றும் அரசு சம்பந்தமான வேலைகளுக்காக பதிவு செய்திருப்பவர்களுக்கு இந்த நாள் தேர்வுகள் வரலாம். அதே மாதிரி மாணவ மாணவிகள் பொது தேர்வுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். நட்புகள் விரிவடையக்கூடிய நாளாகவும் இருக்கும். கோப உணர்வை மற்றும் சற்று குறைப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் பேசினால் நல்லது. நட்பாக இருப்பவர்கள் உங்களுக்கு மிகவும் நெருங்கிய உறவுகளாக கூட மாறலாம். இன்றைய நாளுக்கான அமைப்பு படி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நகைச்சுவை உணர்வால் மட்டுமே இன்றைய நாளை சிறப்பானதாக கொண்டு வர முடியும். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அமோக பலன்களை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் செய்தால் நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், மனை சார்ந்த விஷயம் சுக்கிர பகவானுடைய ஓரை நல்ல பலன் தரும். அதேபோல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் அதற்கான சிகிச்சை மேற்கொண்டால் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் குணமடையும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு முடிவுகள் கிடைக்கும். எண்ணியதை தீர்க்கமாக செய்து முடிப்பீர்கள். சாதகமான அமைப்புகள் அதிகமாகவே உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். எண்ணிய காரியங்கள் கைகூடும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அமையும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். எண்ணத்தில் தெளிவு இருக்க வேண்டும். எண்ணம் அழகானால் வாழ்க்கையை அழகாகும். அதுபோல உங்களுடைய செயல்களும் நல்லதொரு ஏற்றம் பெறும். கோப உணர்வுகளை தவிர்ப்பது மிக நல்லது. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
இன்றைய நாள் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள். அதன் மூலம் பதற்றத்தில் இருந்து விடுபட்டு ஆறுதல் கிடைக்கும். தெய்வ நம்பிக்கை கூடுதலாக இருக்கும். மனதில் தோன்றக்கூடிய பயம், தேவையற்ற எண்ணங்கள் விலகுவதற்கு தெய்வ வழிபாடு மேற்கொள்வீர்கள். ஆராய்ச்சி தொடர்பான துறைகளில் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் வேலைகளை மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் காலதாமதங்கள் இருக்கும். இது உங்களுக்கு சில நேரங்களில் மனக்கவலையை உண்டாக்கிவிடும். நினைத்தபடியாக சில காரியங்கள் நடக்காத போது மன வருத்தங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சில நேரங்களில் வேலைகளை திட்டமிட்டு செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் சரியாக இருக்கும். முறையாகவும் வேலைகள் செய்வது அவசியம். தொழில் சார்ந்த முயற்சிகளில் சில காலதாமதங்கள் இருக்கலாம். எண்ணியபடி வேலைகள் நடப்பதற்கு வேலையாட்களுடைய ஆதரவு பெரும்பாலும் உங்களுக்கு தேவைப்படும். சில நேரங்களில் அவர்கள் உங்களுக்கு உதவாத ஒரு நிலையும் ஏற்படலாம். ஆகவே எப்படி இருந்தாலும் மன நிம்மதியோடு இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். எண்ணத்தில் தெளிவு இருந்தால்தான் அடுத்தடுத்த காரியங்களை உங்களால் சிறப்பாகவே செய்ய முடியும். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருப்பதற்கான மன அமைப்பு இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் காரணமாக இன்று சில நேரங்களில் குழப்பமான மனநிலையிலும் இருப்பீர்கள். இது உங்கள் துணையை வருத்தமுறவும் செய்யலாம். ஆக நீங்கள் நட்பு ரீதியாகவும் அவர்களிடத்தில் அன்பு பகிர்ந்து பேசும் பொழுது அவர்களிடையே நல்ல அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். வேண்டா வெறுப்பாக சலிப்பு தன்மையோட மனம் தளர்வடைந்து நீங்கள் பேசினீர்கள் என்றால் அதுவும் உங்களுக்கு பலன்கள் அப்படித்தான் காணப்படும். ஆக எப்படி நீங்கள் பேசுகிறீர்களோ அதற்கு தகுந்தபடிதான் முன்னேற்றங்கள் இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் காரணமாக சில நேரங்களில் குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள். பிறகு அது தானாகவே சரியாகிவிடும். மற்றவர்களிடத்தில் கருத்துக்களை கூறும் பொழுது அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை பார்த்து உணர்ந்து செய்வது சிறப்பு. கணவன் மனைவி இருவருக்கும் இடையே நல்லதொரு ஒற்றுமை அதிகரிக்கலாம். கமிஷன் தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் அதிகரிக்க செய்யும். போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் போராடி ஜெயிக்க வேண்டியது அவசியம் என்கிற எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். உலகியல் வாழ்க்கை தொடர்பான விஷயங்களில் அதிகமான சிந்தனை போக்கு இருந்து கொண்டே இருக்கும். பணப்புழக்கம் என்பது குறைவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தேவைகள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் சமாளித்து விடுவீர்கள். கூடுதல் செலவுகளும் காணப்படலாம். கையை மீறி சில பண விரயங்கள் உண்டாகலாம். ஆக தேவைகளுக்கு தகுந்தாற் போல் இந்த நாளை நீங்கள் வழிநடத்தி செல்வது சிறப்பு. உங்கள் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும். அதற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம். தந்தையை முறையாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு குறைபாடுகளை சீர் செய்வதற்கான மருத்துவ ஆலோசனைகளை உடனடியாக பெறுவது அவசியம். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள்: புதன் பகவான், சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் நல்ல யோகங்களை கொடுக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் செல்வதற்கு கூட புதன் பகவானுடைய உரை உகந்தது. உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய உரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த காரியமானது நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். தாய் வழி உறவினர்களின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். கால்நடை தொடர்பான பணிகளில் லாபம் அதிகரிக்கும். உங்கள் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம். நேர்மறை எண்ணத்துடனும் உற்சாகத்துடனும் இருப்பது அவசியம். உத்தியோக வேலைகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும். கூடுதல் வேலைகள் காணப்பட்டாலும் வேலையில் வளர்ச்சி காணப்படும். கவனமுடன் பணியாற்றுங்கள். உறவினர்கள் வழியில் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படலாம். வியாபாரத்தில் ஒரு சில மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களிலும் கூடுதலான அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். கோவில்களில் உழவார பணி செய்வது, கோவில்களை சுத்தம் செய்வது, கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு விளக்கேற்றுவதற்கு தீபம் வாங்கி கொடுப்பது, இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சூரிய பகவான் வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் மேன்மையான பலன்களை உங்களால் பெற முடியும். மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆர்வம் நிறைந்த நாளாகவே இருக்கிறது. இன்றைய நாள் கவனமாகவும் நீங்கள் செயலாற்றுவது அவசியம். வேலையில விழிப்புணர்வாக இருக்கணும். மற்றவர்களோடு பேசக்கூடிய விஷயங்களில் எண்ணி நிதானமாக கவனித்து செய்வது சிறப்பு. இன்றைய நாள் உங்கள் துணையுடன் பழகும் பொழுது உணர்ச்சி வசப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆக வீட்டினுடைய அமைப்புகளுக்கு ஏற்றாற்போல், பொருளாதார நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் பேசுதல் அவசியம். இருவருக்கும் இடையேயான நல்லிணக்கம் பாதிக்கப்படாதபடி பேசுங்கள். அவர்களுடைய மனநிலை சூழ்நிலை சரியில்லை என்றாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியது நல்லது.
நிதி நிலைமைகள் ஓரளவிற்கு காணப்படும். சிறப்பாக இருப்பதற்கு கடுமையாக முயற்சிகள் செய்ய வேண்டும். சில திட்டங்களையும் சரியாக வகுப்பது அவசியம். பணம் சார்ந்த விஷயங்கள் எழும்பொழுது மற்றவர்களிடத்தில் கடன் கேட்பதை தவிர்த்து விடுங்கள். பணம் கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ கூடாது. கூடுமான வரையில் கையில் இருப்பதை கொண்டு எப்படி வழி நடத்தலாம், குடும்பத்தினுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்யலாம் என்கிற விஷயங்களை சிந்தித்தால் கண்டிப்பாக அதற்கான வழிவகைகள் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக இருந்த சில சங்கடங்கள் குறையலாங்க. பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடக்க வேண்டும். தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுக்காமல் இருப்பது அவசியம். மற்றவர்களுடைய வார்த்தைகளையும் கேட்டு அவ்வப்போது எது நல்லதோ அந்த விஷயங்களை செய்தால் நன்மைகள் உண்டு. வரவுகள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் வரவை விட செலவுகள் கூட அதிகமாக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு. மன உளைச்சல்கள் காரணமாக கால்வலியால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உடற்பயிற்சி மேற்கொள்வது, கூடுமான வரையில் உணவு சார்ந்த விஷயங்களிலும் கட்டுப்பாடு என்பது தேவை. வெளி உணவுகளை தவிர்த்து விடுங்கள், அதுதான் உங்களுக்கு சிறப்பு. மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக சில கவனக்குறைவு ஏற்படலாம். விழிப்புணர்வுடன் படிக்க வேண்டும். கல்லூரி படிக்கக்கூடியவர்களுக்கு தேர்வுகளில் சற்று எச்சரிக்கையாகவும் மனநிலையை சீர்படுத்திக் கொண்டு படிப்பது அவசியம். மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டால் நன்மைகள் உண்டு. இன்றைய நாளுக்கான கிரக ஓரைகள். சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு ஓரை நல்ல பலன்களை தரும். கல்வி, உத்தியோக, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சார்ந்த முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மைகளை தரும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பிறருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மனதை திருப்திப்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் குறையும். வருமான உயர்வு அதிகரிப்பதற்கான வேலைகளில் ஈடுபடுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். இடமாற்றங்கள் தொடர்பான எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இன்றைய நாளுக்கான செயல்பாடுகள் இனிதே நடைபெற வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்கள் வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். குழந்தைகள் பிடிவாதமாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இருந்தாலும் அவர்களை மிக கனிவாகவும் அன்பாகவும் பேசி உங்கள் வழிக்கு கொண்டு வர முயற்சி செய்வீர்கள். பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் கண்காணித்து நல்லதொரு ஆசிரியரை போல அவர்களை வழிநடத்துவீர்கள். புரிதல் என்பது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உடனிருப்பவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஏற்ற நாளாகவும் அமைகிறது. உங்கள் வளர்ச்சி செயல்பாடுகள் பற்றி அவ்வப்போது சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். இன்றைய நாள் முக்கியமான குடும்பம் சார்பான விஷயங்களுக்காக முடிவுகள் எடுப்பீர்கள். உங்கள் வேலைகளில் சிறந்த பலன்கள் ஏற்படும். வேலை தொடர்பான பயணம் காணப்படும். அது உங்களுக்கு பயனுள்ளதாகவே அமையும். காப்பீடு சம்பந்தமான துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கும். புது நபர்களை சந்திப்பீர்கள். மிகப்பெரிய அளவில் வருமானத்தை ஈட்டக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் காணப்படுவார்கள். இதுவரையில் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்றிணைவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள். வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். மேன்மை நிறைந்த நாளாகவும் இருக்கும். திருமணமானவர்களுக்கு உங்கள் துணையுடன் நேர்மையான அணுகுமுறை மேற்கொள்வது உதவிகரமாக இருக்கும். பொறுப்பு மற்றும் உற்சாகமான மன அமைப்பு உங்களிடம் காணப்படலாம். நிதி நிலைமைகள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய நீண்ட கால நிலுவைத் தொகை வந்து சேரும். ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும். உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகமும் ஆர்வமும் உங்களை நல்ல விதமாகவே வைத்திருக்கும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள். அதுபோல உங்களுடைய சிந்தனைகளும் எல்லாமே ஆரோக்கியமாக இருப்பதினால் நன்மைகள் அதிகம் உண்டு. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். சொத்து சார்ந்த விஷயங்களுக்கும் செவ்வாய் பகவானுடைய ஓரை சிறப்பான பலன்களை கொடுக்கும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். அனைவருடனும் நல்ல ஒருமித்த கருத்தோடு காணப்படுவீர்கள். பிறரால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாளாகவும் எல்லோருடைய அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். இறைவனுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுகிறீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
எண்ணங்கள் அதிகரிக்கும், நல்ல சூழ்நிலை உருவாக்கும், சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். இன்றைய நாள் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்க வேண்டி மனதார பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். இயலாத சில காரியங்களையும் குடும்ப நபர்களோடு சேர்ந்து முடிப்பீர்கள். பழைய விஷயங்கள் ஆகட்டும் அல்லது உங்களுக்கு முடியாத ஒரு தருணத்தில் வீட்டில் பெரியவர்களுடைய ஆதரவு என்பது மன மகிழ்வை உண்டு பண்ணி தரும். குடும்பத்தினுடைய ஒற்றுமையினுடைய பலத்தை இப்பொழுது இந்த தருணத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். தனம் சம்பந்தமான செயல்பாடுகளில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். பணம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் அதிக விழிப்புணர்வாக இருப்பது மிக நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். கூடுமான வரையில் சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருப்பதற்கு நீங்கள் விரும்பியதை அடைவதற்கு கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். சக பணியாட்களுடன் மோதல் காணப்படலாம். பணிகளை கையாளும் பொழுது பொறுமை அவசியம். வேலைகளில் செய்யும் பொழுது நிதான போக்கோடு இருக்க வேண்டும். அதிலும் கடினமான வேலைகள் செய்கிறீர்கள் என்றால் அந்த தருணத்தில் முழுமையான ஒரு கவனத்தோடு செய்வது சிறப்பு. தேவையில்லாமல் சங்கடங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். மனதை ஒருமுகப்படுத்தி செய்வதால் வேலையும் உங்களுக்கு முழுமையாக நடக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடி வரலாம். திருமணமானவர்களுக்கு உங்கள் துணையோடு பேசக்கூடிய நேரங்களில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். வார்த்தைகளில் கவனம் தேவை. எந்த விதங்களிலும் அவர்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்ய வேண்டாம். பிடிக்காத விஷயங்களை பற்றி பேசவும் வேண்டாம். ஆகவே அவர்களுடைய குணம் தெரிந்து கொண்டு நடந்து கொண்டால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நிதி நிலைமைகள் சிறப்பாக இருப்பதற்கு கூடுமான வரையில் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். பணத்தினுடைய தேவைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் யாரிடத்திலும் கடன் வாங்குவதை நீங்கள் செய்ய வேண்டாம், தவிர்த்து விடுங்கள். கடன் பெறுவது என்பது இந்த நாள் சில சங்கடங்களை கூட உங்களுக்கு உண்டாக்கி விடலாம். வீட்டில் பெரியவர்களுடைய உடல் நலனிற்காக பணம் செலவு செய்ய நேரிடும். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு நல்ல மன அமைப்போடு இருப்பது, நல்ல ஆற்றலை வெளிப்படுத்துவது, சாமர்த்தியமாகவும் நல்ல சாதுரியமாகவும் செயல்பட வேண்டியது அவசியம். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். சாத்வீகமான உணவுகளை சாப்பிட வேண்டும். விரைவில் சீக்கிரமாகவே சோர்ந்து போகக்கூடிய ஒரு மன அமைப்பு இருக்கலாம். ஆக உங்களுடைய கிரக அமைப்பின்படிதான் ஏற்ற இறக்கமான பலன்களாகவே இருக்கிறது. நெருக்கமானவர்களுடைய வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகுங்க. தடைப்பட்டு வந்த தனவரவுகள் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு பொன்பொருள் ஆபரண சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். எப்படி இருந்தாலும் சரி, தன்னம்பிக்கையாக இருங்கள். உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் மிகவும் நல்லது. சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய உரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய உரையில் அரசு சார்ந்த வேலைகள் செய்தால் நல்ல பலன் உண்டு. சுக்கிர பகவானுடைய உரையில் சுப காரியங்கள், பணம் சார்ந்த விஷயங்களை செய்வதற்கு உகந்த உரையாகும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இள நீலம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். பிறரால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்கும். நெருக்கமானவர்களோடு உங்களுக்கு பேசக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சந்தர்ப்பங்கள் நன்றாகவே அமையும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பிரிந்து சென்றவர்கள் கூட மீண்டும் வந்து ஒன்றிணைவார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். எண்ணத்தில் தெளிவு காணப்படுவதற்கு தியானம், யோகாசன பயிற்சிகள், நல்ல இசை கேட்பது, பாடல் கேட்பது உங்களுக்கு அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியவர்கள் மிகவும் கவனத்தை ஏற்படுத்தி கொண்டால் மகிழ்ச்சியினுடைய பக்கம் திசை திருப்ப முடியுங்க. அதுபோல இந்த நாள் மிகவும் முக்கியமான ஒரு சில தேவைகள் உங்களுக்கு உருவாக்கும். அவசியங்கள் அதிகமாகலாம். இன்று கூடுதலாக கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். அனுகூலமான பலன்களும் உண்டாக்குங்க.
வேலைகளை திறமைகளை நிரூபிக்கக்கூடிய வகையில நல்ல வாய்ப்புகளாக ஏற்படும். தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் வந்து கூடுவதற்குண்டான கால கிரக அமைப்புகள் இருக்கிறது. வேலை உத்தியோக ரீதியாக முயற்சி செய்த உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாக்குங்க. வெளி இடங்கள்ல இருந்து உங்களை ஆதரிக்கக்கூடிய விதமாக சில வேலை அமைப்புகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். வெளி இடங்களுக்கும் வெளி நாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் பயண வாய்ப்புகள் சாதகமாகவே அமையும். தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த வங்கி கடன் உதவி கிடைக்க பெறுவீர்கள். துலாம் ராசி என்பர்களே, வியாபாரமாகட்டும் தொழில் ரீதியாகவும் சரி, பணத்தினுடைய தேவைகளுக்காக முதலீடு செய்வதற்காக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கூடி வரலாம். ஆக கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து அடுத்தடுத்த நிலைகளில் முன்னேற்றகரமான வேலைகளை ஈடுபடுறது நன்மை தரும். வேலையில திறமைகளோடு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான பணி உயர்வு அதிகரிக்கும். அதாவது ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கும் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் உண்டு. பணி உயர்வும் அதே நேரத்தில் சம்பள உயர்வும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் துலாம் ராசி அன்பர்களுக்கு. பிள்ளைகள் முகாந்திரமாக பெருமைப்படுவீர்கள். எந்த விதமான தாபங்களோ பேதங்களோ இருக்காது. எல்லோரையும் அரவணைத்து அனுசரித்து செல்வீர்கள். தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, மக்கள் பணிகள் இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டும். பிறருக்கு தான தர்மங்கள் எனும் பொழுது மனதில் எந்த விதமான சஞ்சலங்கள் இல்லாமல் பிறருக்கு நீங்கள் பணத்தை கொடுப்பதோ ஆடை தானம் செய்வது அன்னதானம் செய்வதாக இருக்கும் பொழுது இறைவன் உங்களை உண்மையிலேயே நேசிக்கக்கூடியவராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவராகவும் காணப்படுவார். எண்ணத்தின் ஓட்டம் சீராக காணப்படும். துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமணமானவர்களுக்கு உங்கள் துணையினுடனான ஒரு அணுகுமுறை நட்பாகத்தான் இருக்குங்க. எப்படி உங்களுடைய நண்பர்களுக்கு உதவி செய்வீர்களோ, நண்பர்களுடைய நலன் கருதி ஆதாயம் ஏற்படுத்துவீர்களோ, ஆதரவு கொடுப்பீர்களோ, அதே போலத்தான் உங்கள் துணையையும் அன்பாகவும் கனிவாக நேசிக்கக்கூடியவராகவும் அவர்கள் விரும்பிய விஷயங்களுக்கு முக்கியத்துவமும் கொடுப்பீர்கள். இன்றைய நாள் செலவினங்கள் அதிகமாகவே காணப்படும். துலாம் ராசி அன்பர்களுக்கு தேவையற்ற செலவுகள் உண்டாகலாங்க. செலவை கட்டுப்படுத்துறது மிக அவசியம். உங்களுடைய உறவுகளுக்காகவோ அல்லது மற்ற விஷயங்களுக்காகவோ ஆலய பணிகளுக்காகவோ திருப்பணிகள் தொடர்பான விஷயங்களில் கூட பணத்தை செலவு செய்ய நேரிடலாங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. தொண்டை எரிச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குளுமையான உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. ஆக துலாம் ராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பு நிலைகள்ல அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு, அதே போல ஆராய்ச்சி தொடர்பான செயல்களில் பணிபுரிபவர்கள், ஆராய்ச்சி தொடர்பான வேலைகளில் இருப்பவர்கள், மாணவ மாணவிகளுக்கு கூட கூடுதலான நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு உங்கள் துணையினுடனான போக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணி தருங்க. மிக துரிதமாக ஒவ்வொரு வேலைகளையும் ஈடுபடுவீங்க. இயல்பாகவே உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே சீராகவே இருக்கு. பிறருடைய மனதை வருடி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கலாங்க. வீட்டில் பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளிப்பதால் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப ஓரைகள் செவ்வாய் புதன் குரு சுக்கிர ஓரைகள் பொதுவான விஷயத்திற்கு மிகவும் உகந்த ஓரை. செவ்வாய் ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு நல்லது. சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு ஏற்றது. கல்வி சார்பான செயலுக்கு சுக்கிர ஓரை சிறந்தது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களை விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை விவாதங்களை தவிர்க்க வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல உற்சாகமான ஒரு நாளாகவே தொடங்குகிறது. உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக் கொள்வீர்கள். மனதில் சந்தோஷமும் பூரிப்பும் அதிகரிக்கக்கூடிய நாள். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம செயல்படும் பொழுதுதான் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக வரங்க. எதிர்பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை நீங்க செய்யும் பொழுது அந்த வேலைகள்ல காலதாமதமாக கூட நடக்கலாம். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய விதி. ஆக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்வதாக இருந்தால் பலனை எதிர்பார்க்காமல் கடமையை மட்டும் சரிவர செய்து வாருங்கள். அதற்குண்டான நல்ல பலன்களை பூரணமாக நீங்கள் பெற முடியும். இந்த நாள் வேலையிட சூழல்கள்ல சாதகமற்றதாக இருந்தாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு எதிராக சிலர் செயல்பட்டாலும் மறைமுகமாக சில எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் யார் என்பதை அறிந்து கொண்டு அவர்களிடமிருந்து விலகி இருப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. வேலையில பொறுப்புகள் கூடுதலாக இருக்கலாம். அசௌகரியங்கள் இருக்கும். ஒரு சமாளிக்கக்கூடிய விதமாகவே இந்த நாளை நீங்கள் கொண்டு செல்வீர்கள். அதிக வேலைகள், சில பொறுப்புகள், சுமைகள் காணப்படலாம். இருந்தாலும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் மிக பக்குவமாக செய்யும் பொழுது எதுவுமே உங்களுக்கு பெரிதாக்க தோன்றாதுங்க. எல்லா விதமான விஷயங்களையும் மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உறவுல, அதாவது திருமணமானவர்களுக்கு நல்லிணக்கம் காணப்படக்கூடிய வகையில
நட்பான ஒரு அணுகுமுறையோட பேசுறது, அன்பை வெளிப்படுத்துறது, கனிவாக இருக்கிறது, மற்றவர்களோட பணிவாக பேசுறது, இப்படிப்பட்ட விஷயங்களை கையாளும் பொழுது குடும்பத்துல சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், பொருளாதார பிரச்சனைகளை இருந்தாலும் கூட உங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் துணைக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டு பண்ணி தருங்க. கணவன் மனைவி இருவருமே குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக எந்த விதமான கருத்து வேறுபாடுகளோ, மன கஷ்டங்களோ, மன கசப்புகளோ இருக்காது. உங்களுடைய திருமண வாழ்வு தித்திப்பாக இருக்குங்க. காதலிக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஆழமாக சிந்திப்பீர்கள். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் கேட்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். உங்களுடைய உறவு நன்றாக இருப்பதற்கு சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்வது, கோபப்படாமல், உணர்ச்சி வசப்படாமல், மற்றவர்களுடைய கருத்துக்கள், அதாவது உங்களுடைய எதிர்கால துணையினுடனான கருத்துக்களையும் சில பேச்சுக்களையும் அவசியம் நீங்கள் கேட்க வேண்டும். வீடு புனரமைப்பு பணி தொடர்பாக செலவுகள் அதிகரிக்கலாம். ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் தொடர்பாகவும் செலவுகள் இருக்குங்க. புது விஷயங்களை கொண்டு வர்றதுல, நுணுக்கங்களை கையாள்வதில் விருப்பம் அதிகம் உள்ளவராக இருப்பீர்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பார்கள். அதுபோல இன்றைய நாள்ல பழைய வண்டியை மாற்றணுன்ற எண்ணங்கள் இருக்கும். பழைய வீட்டில் நீங்கள் வாடகைக்கு இருந்தாலோ அல்லது எந்த ஒரு நிலையில இருந்தாலும் அவற்றை மாற்றி புது நிலைக்கு வரணுங்கிற ஆசைகள் அதிகமாகவே இருக்கலாம். அல்லது சொந்த வீட்டில் இருப்பவர்கள் உங்களுடைய வீட்டை பராமரித்துக் கொள்வதற்குண்டான சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். நவீன காலத்திற்கு ஏற்றாற்போல் சில தரை சம்பந்தமான ஒரு மாற்று விஷயங்கள் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய நிறத்தை வாஸ்து நிறமாக மாற்றுவதற்குண்டான முயற்சிகள், இப்படி ஏதாவது ஒரு காரியங்கள் வீட்டில் புனரமைப்பு பணியானது நடந்து கொண்டே இருக்கலாம். ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஆக இந்த நாள்ல உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறதும், அலர்ஜி சார்ந்த பொருட்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள், தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் படிப்புல கவனமாக இருந்தால்தான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உருவாகலாம். படிக்கக்கூடிய ஒரு கடன் சம்பந்தமான விஷயங்கள், கல்வி கடன் தொடர்பாக எல்லோரையும் நம்பி ஏமாற வேண்டாம். குறிப்பாக முக்கிய நபர்கள், உங்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள், பெற்றோர்களுடைய ஒரு மேற்பார்வையில் இருப்பவர்களிடம் மட்டுமே நீங்கள் வெளிப்படையாக பேசலாமே தவிர யாரிடமும் புது நபர்களிடம் எந்த விதமான விவகாரங்களை பற்றியோ உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றியோ வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்தீர்களே ஆனால் உடல் நலம் தேருங்க. உணவு சார்ந்த விஷயங்கள்ல அலர்ஜி ஏற்படக்கூடிய உணவுப் பொருட்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையும் சுக்கிர ஓரையில் செய்தால் நல்லது. குரு ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களை இன்னல்கள் குறைய பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். மாணவர்களுக்கு போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடக்கூடிய நிலைகள் ஏற்படும். சூழ்நிலைகளை நீங்கள் சமாளித்து வெற்றி அடைவீர்கள். வரக்கூடிய தேர்வுகளுக்கோ அல்லது நீங்கள் முன் அனுமதி பெற்று சில தேர்வுகளில் தேர்ச்சியானால் மட்டுமே உங்களால் அடுத்த நிலைகளுக்கு, அடுத்த கட்டங்களுக்கு உயர்ந்து கொண்டே போக முடியும். அப்படிப்பட்ட தேர்வுகளில் நீங்கள் நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெறுவீர்கள். அதோடு நல்ல சிறந்த மாணவர்களாகவும் நீங்கள் கருதப்படுவீர்கள். வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவும் சாதகமாகவும் காணப்படுகிறது. தனுசு ராசிக்காரர்களே, குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கலாம். வர்த்தகம் தொடர்பான வேலைகளை செய்யறதுக்குண்டான சூழ்நிலைகள் காணப்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில், அதுபோல மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய நிலைகள் உருவாகலாம். புத்தி கூர்மை சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில சிறிய உதவிகள் கூட மிகப்பெரிய ஒரு நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஏற்றுமதி துறையில் செல்வாக்கு பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. உங்களுடைய சுய தொழில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை எட்டி பிடிக்கும். வேலைகள் தொடர்பாக சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. முதலீடுகள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்க செய்வீர்கள். மனைவியின் மூலம் எதிர்பாராத வகையில பொருள் வரவு ஏற்படுங்க. உறவுகள் மூலமாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய நிலைகள் இருக்கிறது. தாய்மாமன் வழியில அனுகூலமான பலன்கள் உண்டாகும். மற்ற உறவுகளும் உங்களுக்கு உறுதுணையாக கை கொடுத்து உதவக்கூடிய நிலைகள் இருக்கிறது. உறவுகள்னால வெளியிடங்களுக்கு அவங்களோட நீங்கள் சென்று வருவதும் அல்லது மிக முக்கியமான பொருள் வாங்க செல்வதும், வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரியங்கள், சுப விசேஷங்களுக்காகவும் நீங்கள் வெளியே சென்று வருவீர்கள். மன நிம்மதியோடு இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறது. பொருட்கள் வாங்குறதுக்கு தேவையான சில
பொருளாதார நிலைகள் உங்களுக்கு உயரலாம். பணம் கைக்கு வந்து சேரும். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பொருள் வரவு உண்டாக பெறுவீர்கள். அனுகூலமான பலன்கள் ஏற்படலாம். வழக்கு தொடர்பான செயல்பாடுகள்ல நல்ல ஆதரவு கிடைக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய நிலைகள் இருக்கு. அது தொடர்பாகவும் வழக்குகள் ஏதாவது இருப்பின் அவை சாதகமாக வரும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு தரக்கூடிய வகையில தான் சூழ்நிலைகள் இருக்கிறது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் வெற்றி கிடைக்குங்க. ஸ்ரீமன் ஆஞ்சநேயரை வணங்கி வாருங்கள். அதே போல வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படலாம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பொருள் வரவு உண்டாகும். தன தானிய சம்பத்துகள் பெறக்கூடிய நாள். குபேர சம்பத்து நிறைவாகவே இருக்கும். பணம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்களே, பிறரால் நல்ல ஆதரவு உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு யாரும் இல்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். நல்ல ஒரு அன்பு உள்ளம் கொண்டவர்கள், உங்கள் மீது நல்ல ஒரு அக்கறையும் நல்ல மதிப்பு மரியாதையும் கொண்டவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள். ஆகவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். யாராவது ஒருவர் உங்களுக்கு தெய்வங்கள் போல் வந்து துணை இருப்பார்கள். வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாக பெறுவீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும். பிள்ளைகளிடம் மிக அன்பாக நடந்து கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் ஒற்றுமை காணப்படும். இன்பமான ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். கடித போக்குவரத்து சீராக இருக்கும். நீங்கள் எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மகர ராசிக்காரர்களை, சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு அமையலாம். வீடு கட்டக்கூடிய யோகத்தின் காரணமாக அதற்குண்டான தேவைக்கான பணமும் வந்து சேரும். இயற்கையாகவே உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது. உங்களுடைய வீடு கட்டுமான பணிகள் வெகு விரைவாக நடக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். எண்ணிய காரியங்களை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் மிக சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். இனிமை காரணமாக நல்ல சூழல்கள் நடக்கும். அனைவரும் அனுசரித்து நடந்து கொள்வார்கள். உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கூடுதலாக காணப்படலாம். செயல்பாடுகளில் வெற்றி உண்டாக பெறுவீர்கள். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மதிப்பும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் சமூக அக்கறை உணர்வு கொண்டவர்களுக்கு கூடுதலான சில பதவி உயர்வு ஏற்படலாம். பொறுப்புகள் வந்து சேரும். அவற்றை நீங்கள் திறம்பட செய்து காட்டி பிறருடைய பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். மகர ராசிக்காரர்களை, பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. நட்பு ரீதியாக நண்பர்களுக்கு சில உதவிகளை செய்து வருவீர்கள். ஏதாவது ஒரு காரியத்தை முன்னின்று வழிநடத்தக்கூடிய ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் தொடக்கம் உங்களுக்கு சிறப்பாக காணப்படுவதால் எண்ணிய காரியங்களை உடனுக்குடன் செய்து மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரம் விருத்தி பெறுவதற்குண்டான நாளாக இருக்கிறது. வரக்கூடிய வாடிக்கையாளர்களை நீங்கள் அனுசரித்து நடத்த வேண்டும். அதோடு சக பணியாளர்களும் சரி, வேலையாட்கள் பணியாட்களிடம் நீங்கள் கனிவாக நடந்து கொண்டு சாதகமான சில வார்த்தைகள் காரணமாக வேலைகளை நல்ல முறையில் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. பணியாட்கள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள். மேன்மை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உபரி வருமானம் ஏற்படும். வருமானம் சிறப்பாக இருக்கும். நிலுவையில் இருந்த பணவரவு வந்து சேரும். சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுக்கு தேவையான சில பொருட்கள், பரிசு பொருட்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு நல்ல ஒரு உறவு பலம் பெறும். குடும்பத்தில் நல்ல ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும். தெய்வ கடாட்சத்தை பரிபூர்ணமாக பெறக்கூடிய நாளாக காணப்படுகிறது. இறையருளால் உங்களுக்கு சகல விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து வருமானம் வந்து சேரும். கடன் உதவிகள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. கல்வி கடனோ அல்லது தொழில் ரீதியாக விவசாயம் சம்பந்தமாக வேளாண்மை நிமித்தமாக நீங்கள் வாங்கக்கூடிய கடன் உதவிகள் தகுந்த நேரத்திற்கு உங்களுடைய கைக்கு வந்து சேரும். அதோடு உதவிகரமாகவும் இருக்கும். சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரம் சிறப்பாக செய்வதற்குண்டான சில யோசனைகள் அதிகமாகும். முன்கோபம் இல்லாம செயல்பட்டால் மட்டுமே உங்கள் மீதான மதிப்புகள் அதிகரிக்கும். எந்த இடங்களில் நீங்கள் பணிபுரிந்தாலும் சரி அல்லது உங்களுடைய வேலைகளை நீங்கள் கவனித்தாலும் மற்றவர்கள் மீது எந்த ஒரு குறைகளை சொல்ல வேண்டாம். முன்கோபங்கள் தவிர்ப்பது நல்லது. முடிந்த வரையில் அனுசரணையாக இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் மட்டும் உங்களுடைய நற்பெயர் காக்கப்படும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தல் நல்லது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலகலப்பான நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆவட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம்.
நிர்வாகம் தொடர்பான பணிகளில் பொறுமையோடு செயல்படணும். அவசரப்பட வேண்டாம். சிந்தித்து செயல்படுவது நல்லது. நிர்வாகத்தில் நீங்கள் மிகுந்த அனுபவம் பெற்றவர்களாக இருந்தாலும் கூட, நல்ல ஒரு அதிக ஆண்டுகள் நீங்கள் பணிபுரிந்திருந்தாலும் அல்லது நல்ல திறமைசாலிகள், நல்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கூட, இன்றைய தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் மட்டும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பலருக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஸ்தானத்தில் நீங்கள் இருப்பீர்கள். அந்த இடத்திற்குண்டான பக்குவ நிலைகளோடு இருந்தால் மட்டுமே வரக்கூடிய எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய பக்குவம் பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிக மிக பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயங்களை கையில் எடுப்பதற்கு முன்னும் சிந்தித்து செயல்படுங்கள். அப்பொழுது வெற்றி நிச்சயமாக உண்டாகும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில அவமதிப்பான விஷயங்கள் தவிர்க்கப்படும். மதிப்பும் மரியாதையும் கூடுதலாக இருப்பதற்கு நிதான போக்கை கடைபிடித்தால் மட்டுமே நல்லது. வெளி வட்டாரங்கள்ல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கூடுதலாக இருக்கும். அனைவரும் உங்களை போற்றி புகழக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நல்ல பலன்கள் வெகு விரைவாக வந்து சேரும். உங்களுக்கான மதிப்பு உயரக்கூடிய கிரக அமைப்புகள் காணப்படுகிறது. வெளி வட்டாரங்களிலும் சரி, சபை தொடர்பான பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உயர் பதவி வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வு ஒரு சிலருக்கு காணப்படலாம். இதனால் இறைவனுக்கு நீங்கள் நன்றி தெரிவியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உயர்வு ஏற்படுத்தக்கூடிய தருணங்களில் இறைவனுக்கு உகந்த நன்றியை தெரிவிப்பது உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு உன்னதமாக இருக்கும். உடலில் தோற்றப்பொலிவு அழகாக இருக்கும். எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படுத்தி தரும். தோற்றப்பொலிவு காரணமாக எண்ணங்கள் அழகாகும். மனதும் உங்களுக்கு தெளிவு இருக்கக்கூடிய நிலைகளில் இருக்கு. மனசை உறுத்திட்டு இருந்த சில விஷயங்களுக்கு தெளிவு உண்டாகும். கும்பராசிக்காரர்களை, நீண்ட நாளாக உங்களுக்கு கடந்த வருடங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு சில தீர்வுகள், சில முடிவுகள் தெரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எண்ணங்கள் போல் வாழ்க்கை அமையும் என்பார்கள். உங்களுடைய எண்ணத்தை அழகாக நீங்கள் வைத்திருந்தாலே போதும். வரக்கூடிய செய்திகள் மனதிற்கு இனிமையானதாக அமையும். தெளிவு பிறக்கும். பலம் பலவீனங்கள் இரண்டையுமே புரிந்து கொள்ளக்கூடிய தருணங்கள் உருவாகும். உங்களுக்கான பலமும் பலவீனமும் தெரிந்து கொள்வீர்கள். அதே போல உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் பற்றிய எண்ணங்கள், அவர்களுடைய திட்டங்கள், பலம் பலவீனங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கலாம். ஆகவே இந்த தினம் உங்களுடைய எல்லா செயல்களையும் நீங்கள் முன்கூட்டியே சிந்திப்பீர்கள். எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமைக்குண்டான சில கடினமான முயற்சிகள் செய்ய வேண்டியது இருக்கலாம். அனைவரிடமும் ஒற்றுமையுடன் நீங்கள் நடந்து கொள்வது நல்லது. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உங்க குடும்பத்தினர் பலமாக காணப்படுவர். நல்ல ஒரு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையான குணம் தேவை, நிதானம் தேவை. எதிலும் அவசரப்பட வேண்டாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் தெளிவு பிறக்கும். வாழ்த்துக்கள். மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். எதிர்பாராத வகையில தனவரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் துவங்குகிறது. மீனராசிக்காரர்களே, நண்பர்களுடைய உதவிகள் மூலமாக ஆலோசனைகள் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக ஒரு புதிய வாய்ப்புகள் ஏற்படலாங்க. தனவரவுகள் திருப்திகரமாக இருக்கும். வீட்டில் உள்ள நபர்களுக்கு தேவையான சில முக்கியமான செயல்பாடுகளில் கவனம் செலுத்துவீர்கள். பெரியவர்களுடைய ஆசைகளை பெறுவதற்குண்டான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். வயதானவர்களிடம் மிக கனிவாக நடப்பதாலும் அவர்களுடைய அன்பை நீங்கள் பெறுவதாலும் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவராக காணப்படுவீர்கள். பணவரவின் காரணமாக மன மகிழ்ச்சி இருக்கும். கடன் தொடர்பான சில பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்துவிடும். சூரிய நமஸ்காரம் செய்து வருவது நல்லது. உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் மிகுந்த ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும். அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலமான சூழல்கள் ஏற்படலாம். மீனராசிக்காரர்களே, ஒவ்வொருவருடைய செயல்களிலும் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவீர்கள். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு இதனால் ஏற்படலாம். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். புத்தி கூர்மை நன்றாக இருக்கும். தெளிவுடன் பேசி பழகுவீர்கள். பிறருடைய நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நீங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து படிக்கக்கூடிய நிலையும் உருவாகும். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலைகள் உண்டு. உயர் படிப்புக்காக நீங்கள் எடுத்த அத்தனை முயற்சிகளும் கைகூடி வரும். நீங்கள் நினைத்த பாடங்களை படித்து முடிப்பீர்கள். விரும்பிய துறைகளில் சேரக்கூடிய நிலைகளும் உண்டு. அரசாங்கத்தின் மூலம் அனுகூலமான சூழல்கள் ஏற்படலாங்க. பழைய பிரச்சனைகள் குறையும்.
கடன் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். உறவுகளுக்குள் இருந்த சண்டை சச்சரவுகள் விலகும். தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். குடும்ப நபர்களுக்கும் உங்களுக்குமான ஒரு இடைவெளி குறையும். அனைவருமே ஒற்றுமை உணர்வுடன் செயல்படக்கூடிய நிலைகள் உண்டு. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வகையில் பாராட்டுதல்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். மிக துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாள். எந்த ஒரு வேலைகளையும் மிக சரியாக செய்து முடித்து பாராட்டுதல்களை பெறுவீர்கள். எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். அந்த சிந்தனைகளோடு செயல்படுவீர்கள். குடும்ப நபர்களில் அனைவருடைய ஆதரவு கிடைப்பதால் மன மகிழ்ச்சியோடு சில சுப விசேஷங்களையும் செய்து முடிப்பீர்கள். பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உணவு சம்பந்தமான விஷயங்களில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவின் காரணமாக வியாபாரத்திலும் தொழிலிலும் முன்னேற்றங்கள் உண்டாகலாம். எதிர்பாராமல் வெளியூர்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும். பயண வாய்ப்புகள்ல மாற்றங்கள் உண்டாகலாம். மீனராசிக்காரர்களே, உங்களுடைய செயல்கள் யாவும் பிறர் பின்பற்றக்கூடிய நிலைகளிலேயே இருக்கிறது. வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உங்களுடைய படிப்புக்கும் நல்ல ஒரு தகுதிக்கும் அங்கீகரிக்கக்கூடிய வகையில் காணப்படலாம். நேர்மையான எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், தர்ம செயல்கள் இதன் காரணமாகவும் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கக்கூடும். மன வாழ்க்கையை பொறுத்தவரை ஏற்றமிகு நாளென்னு சொல்லலாம். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு வெகு விரைவாக நல்ல செய்திகள் வந்து சேரும். வீட்டில் உங்கள் துணைக்கு தேவையான ஒரு சில பொருட்களை வாங்கி கொடுத்து மனமகிழ்வீர்கள். வாக்குவாதங்கள் காணப்படாது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை, சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நிலைகளும் உண்டு. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை சிக்கல்கள் குறைய பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் குவியக்கூடும். வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான தேவைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.